essay outline. Outline என்று சொன்னா ஒரு frame. Okay, அதாவது how to write an essay, ஒரு frame ஒன்று எப்படி நாங்க உருவாக்குறது எஸ்ஐக்குங்கிறத தான் நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன நாங்க எழுதணும் என்று சொன்ன பிள்ளைகள், இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன் என்று சொன்னால் அறிமுகம். நீங்க எந்த எஸ்ஸே எழுதுறதாக இருந்தாலும் அந்த தலைப்பை நீங்க அறிமுகப்படுத்தணும். ஓகே, அப்ப thesis statement and topic introduction. thesis statement என்று சொன்னால் நாங்க எந்த டாபிக்கை எழுத போறோம்ங்கிறது பத்தி ஒரு சுருக்கமான ஒரு வசனம். அது ஒரு வசனமாக இருக்கலாம், அல்லது 2 வசனங்களாக 3 வசனங்களாக இருக்கலாம், சரியா, அல்லது 4-5 இருக்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ உதாரணமாக நீங்க கம்ப்யூட்டரை பத்தி எழுத போறீங்கன்னு சொன்னா வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் என்று நீங்க எழுதணும். அதை எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்றோங்கிறது சம்பந்தமா நான் அடுத்த ஸ்லைட்ல வழங்கப்படுத்துவேன். அழகான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு யூ வெரி கிளியர்லி. டோன்ட் worry about it. Okay, so thesis statement and topic introduction. உதாரணமா கம்ப்யூட்டரை பத்தி, கம்ப்யூட்டர்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி கேட்கிறாங்கன்னு எப்பவுமே கம்ப்யூட்டர்ல இருக்கிற நன்மை தீமைகளை கேட்கிறாங்கண்டா ஃபர்ஸ்டுக்கு நாங்க கம்ப்யூட்டர்ண்டா என்னன்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஓகே, யூ கேன் சே in the modern world computer plays a major role in every department or in every part of life. வாழ்க்கையிலே இப்ப இந்த நவீன உலகத்துல கம்ப்யூட்டர்ங்கிறது பிரதானமான ஒரு வகிபாகத்தை வகிக்கிறதுன்னு நாங்க எழுதணும். ஓகே, சோ அடுத்ததாக நாங்க என்ன செய்யணும்? body or paragraph 2. முதலாவது பந்தியில இன்ட்ரோடக்ஷன், அது சின்னதாகவும் இருக்கலாம். 2வது பேராகிராஃப் body, அதனுடைய உள்ளடக்கம். முதலாவது உள்ளடக்கம் பாருங்க, write a main point or main topic sentence that supports the thesis. அந்த கட்டுரைய அந்த அந்த நாங்க ஏற்கனவே எழுதின அந்த முதலாவது இன்ட்ரடக்ஷன் இருக்குத்தானே, அந்த இன்ட்ரடக்ஷனை வந்துட்டு சப்போர்ட் பண்ற ஒரு மெயின் பாயிண்ட் எடுக்கட்டும். பாருங்க, write a main point or topic sentence that supports the thesis. உதாரணமாக நன்மைகளையும் தீமைகளையும் கேட்டா ஃபர்ஸ்ட் நன்மைகளை பத்தி எடுக்கிற. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி கேட்டா குடிப்பீங்கன்னா, கம்ப்யூட்டர் இஸ் a very important device in the modern world. People use in every part of their life. There are advantages and disadvantages in computers. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். அடுத்த வந்து அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் மட்டும் எடுக்கிறேன். Write a main point or topic sentence that supports the thesis. அதுல என்னென்ன உள்ளடக்கணும்டா, write details that support the topic sentence. 3 to 6 sentences, 3-6 வசனங்களுக்குள்ள நீங்க எடுத்த அந்த நன்மைகள் என்கிறதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து அதை பத்தி விவரிக்கணும். அடுத்ததாக tie the paragraph back to the thesis. பாத்தீங்களா, இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன கொடுத்தோமோ அதுல அதுக்கு சம்பந்தமான சப்போர்ட்டான சென்டென்ஸ் நாங்க எழுதிட்டு தான் அந்த பந்தியை முடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கம்ப்யூட்டரை பத்தி சொல்றோம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், தே ஹேவ் அட்வான்டேஜஸ், தேர் ஆர் மெனி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். கீழுக்கு 2வது பந்தியில இன் திஸ் paragraph, or let us discuss the advantages of the computers. There are many advantages of the computers, browsing the internet, collecting data and information about many things help us through, are helpful for us through computers. என்று சொல்லிட்டு அந்த வசனத்தை கொஞ்சம் விரிவா நான் எல்லாத்துக்கும் உதாரணம் தருவேன் அடுத்தடுத்த ஸ்லைட்ல. ஓகே, ஸோ இப்படி எழுதிட்டு அந்த 2வது பந்தி எப்படி முடிக்கணும்? How should you finish the second paragraph?
you should tie the paragraph back to the thesis. திரும்பவும் மேலுக்கு இருக்கிற introduction மாதிரி this is how we can identify the advantages of the computers என்று சொல்லலாம். ஸோ இப்படியா நாங்கள் கம்ப்யூட்டரின் நன்மைகளை பற்றி பேசலாம் என்று சொல்லலாம் பிள்ளைகள். ஓகே, இது நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும், சிலருக்கு கிளியர் இல்லாம இருக்கும். உங்களுக்கு பொறுமையா இருங்க. I'll explain in detail, don't worry. அப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன், செகண்ட் பேராகிராஃப் வந்துகிட்டு மெயின் பாயிண்ட் ஒன்று எடுத்து அதை சப்போர்ட் பண்றோம். அடுத்தது என்ன, paragraph 3 write a main point or topic sentence that supports the thesis. இது ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று இருக்கும். சரியா? அதாவது இந்த paragraphக்குரிய இன்னொரு பாயிண்ட் எடுத்து write details that support the topic sentence. என்ன, இந்த பாயிண்ட் பத்தி விவரிக்கிறேன். tie the paragraph back to the thesis. திரும்ப இதைகளையும் நாங்கள் நன்மைகளாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்க கொடுக்கணும். அடுத்ததாக பாடி பேராகிராஃப் 4ல நாங்க ரெண்டு நன்மைகளை பத்தி எழுதினா அடுத்தது நாங்க என்ன எழுதலாம், தீமைகள், டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி எழுதலாம். ஸோ ரைட் அ மெயின் பாயிண்ட். இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிற, உதாரணமாக பிசிக்கல் பெயின் வருது, இல்லாட்டி சைக்கலாஜிக்கல் பெயின் வருது, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு டிசார்டர்ஸ் வருது, அல்லது இதுக்கு நிறைய செலவாகுது, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ரைட் அ மெயின் பாயிண்ட் டாபிக் சென்டென்ஸ் தட் சப்போர்ட்ஸ் த thesis. Write details that support the topic sentence, 3 to 6 sentences. Tie the paragraph back to the thesis. So அதுக்கும் நாங்க அந்த பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த tie the paragraph back கண்டா இந்த நம்ம இப்ப மென்ஷன் பண்ற இந்த தீமை, டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இந்த கம்ப்யூட்டரோட லிங்க் ஆகுது. This is how we can study the advantages of computers என்று முடிக்கலாம். thesis என்ற அறிமுகத்துல வர சென்டென்ஸ் டாபிக். ஓகே, அடுத்தது அப்ப நாங்க நன்மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம், நன்மையில 2 பேராகிராஃப் கொடுத்தோம், தீமையில ஒரு பேராகிராஃப் கொடுத்தோம். நீங்க வேணும்னா இன்னொரு பேராகிராஃப், இன்னொரு தீமைய நீங்க கொடுக்கலாம். இப்ப நமக்கு விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன பிள்ளைகள், ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒவ்வொரு ரூம் நினைங்க. வீட்டுல 4 ரூம்ஸ் இருக்கு. there are 4 rooms: bedroom, kitchen, பாத்ரூம், டைனிங் ரூம், லிவிங் ஹால். இப்ப அந்தந்த ரூமுக்கு சில பண்புகள் இருக்குதானே. இப்ப பெட்ரூமுக்குள்ள போனா பெட்ரூம் சம்பந்தமான விஷயங்கள் தான் இருக்கும். there's a bed, there's a lamp, there's a cupboard, there's a wardrobe, right? நாங்க நம்ம அலுமாரி இருக்கும், கட்டில் இருக்கும், தூங்குறதுக்கு தேவையான விடயங்கள் தான் அதுக்கு இருக்கும். thesis என்றா கட்டுரை, கட்டுரையின் தலைப்பு. ஓகே, thesis statement, கட்டுரைக்கு தான் thesis, மெயின் டாபிக் அதான் thesis. சரியா? சோ நீங்க பெட்ரூம்குள்ள போன பெட்ரூம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானே பிள்ளைகள் இருக்கும். பெட்ரூம்குள்ள நாங்க ப்ரூமை வைக்கலாமா, கிச்சன்ல வைக்கிற டஸ்ட்பினை பெட்ரூம்ல வைக்கலாமா, ஃப்ரிட்ஜை பெட்ரூம்ல வைக்கலாமா, அல்லது கிச்சன்ல இருக்கிற அந்த சிலிண்டரை பெட்ரூம்ல வைக்கலாமா? இல்லையே. இப்ப நீங்க எஸ்ஏ எழுதுறீங்கடா பிள்ளைகள், இன்ட்ரடக்ஷனை ஊடு கட்டப்படுற இன்ட்ரடக்ஷன் கொடுத்து போட்டு ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு பேராகிராஃப் நினைச்சுக்கோங்க. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு என்டர் ஆகுறோம். அது லிவிங் ரூம். ஓகே, லிவிங் ரூம்ல என்ன எல்லாம் இருக்குமென்று பேசணும். அழகா சொல்லணும். இந்த லிவிங் ரூம் வந்துட்டு வீட்டுல இருக்கிற ஒரு அழகான ரூம் ஆகும். ரெண்டாவது, அடுத்தது நாங்க பெட்ரூமை பார்ப்போம். பெட்ரூமுக்குள்ள பெட் இருக்குது. உதாரணம் உங்களுக்கு எப்படி உதாரணத்தை விளங்கப்படுத்துறேன், சிம்பிள் ஆக்குறேன். சரியா பிள்ளைகள்? ஸோ பேராகிராஃப் பார்க்காம அது ஒரு ரூம் நினைங்க. ஜஸ்ட் திங்க் இட் இஸ் a room. Just think about it. Imagine. அப்போ இந்த பெட்ரூம்ல போனா நான் இது பெட்ரூம் ஆகும். This is a bedroom. There's a bed. We can sleep here. We used to sleep and we used to change our clothes. And there are my cosmetic items in my bedroom. There is a beautiful mirror. There is there is a modern fan and air conditioner. இதெல்லாம் இருக்கு. ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, பெட்ரூம்ல தூங்குற நாங்க இத்தனை மணிக்கு தூங்குற இப்படி எல்லாம் யூஸ் பண்றேன் சொல்லிட்டு இது பெட்ரூமின் பண்புகள் ஆகும், இந்த வீட்டுல இருக்கிற பெட்ரூமை பத்தின விஷயங்கள் ஆகும் என்று முடிக்கீங்க. அடுத்த பேராகிராஃப் அடுத்த ரூம், கிச்சன்ல என்னென்ன இருக்கு, அதை என்னென்ன யூசேஜ் இருக்கு, இப்படி அழகா கோர்த்து வரும். அந்த ஒரு தொடர்பு இருக்கணும். செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு செயின் ஒன்று இருக்கணும். எப்படி நான் பேசிட்டு கன்க்ளூஷன் என்று பாருங்க. யூசிங் a sentence or to summarize the body.
இதெல்லாம் நான் இவளம் பத்தி பேசியிருக்கேன். ஸோ இதன் மூலமாக கம்ப்யூட்டர்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று ஒரு சென்டென்ஸை திரும்ப அல்ல 2 சென்டென்சஸ் நாங்கள் என்ன செய்யணும், we have to wrap up the essay. wrap up என்றா சுத்தி கடைசியா நாங்க எல்லாத்தையும் பெக் பண்றோம் பார்சலை அப்படி. அப்ப state the thesis in a different way. இப்ப தலைப்பை கட்டுரையில தலைப்பை வேற மாதிரி சொல்லணும். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லாம this is how we can see the pros and cons என்று சொல்லலாம். pros என்றா நன்மைகள், cons என்றா என்ன தீமைகள். அப்ப அட்வான்டேஜஸுக்கு இங்கிலீஷ்ல pros என்று சொல்லலாம், cons என்றா டிஸ்அட்வான்டேஜஸ் தீமைகள் என்று சொல்லலாம். அப்படிங்க சார். கன்க்ளூஷன் என்னண்டாமான் முடிவு சரியா அல்லது தீர்மானம். இப்ப நாங்க என்ன ஒரு கட்டுரை எழுதுறோம்டா நன்மை தீமை, இதுல என்ன தீர்மானத்துக்கு நாங்க வரோம்டா இப்படி there are advantages and disadvantages but we have to be careful in using computers to our needful things only. அப்ப நாங்க கடும் கவனமா இருந்து தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும், கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணணும். தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியான விஷயங்களை நாங்க இவ்வளவு நேரம் சென்ன ரூமை பத்தின ஒரு இந்த ரூம்ல இதெல்லாம் இருக்கா, அதனால இந்த ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி அளவோட இருந்தா நமக்கு நல்ல மட்டி தீர்மானம் கொடுக்கும். அந்த தலைப்புக்கு ஒரு தீர்மானம். அப்ப நன்மையும் தீமையும் படிச்சு போட்டு நம்மளோட தீர்மானம் என்ன, அறவே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணப்படான்னு சொல்லலாமா? இல்லை. கம்ப்யூட்டர் நல்ல தீமை இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ண தான் வேணும் மட்டும் சொல்லலாம், அளவுக்கு யூஸ் பண்ற நல்லம். So we have to be careful in using, or when it comes to we have to be careful in using computers. When we use our computers for our useful things, it is a blessing. If we use it for bad things, it will be very disadvantageous. அப்பது தீய விடயங்களுக்காக நாங்க சும்மா பொழுதுபோக்குகள் பாக்குறது, கேம் விளையாடுறது, ஃப்ரீ ஃபயர், அந்த ஃபயர் தேவையில்லாம மணித்தியாலக்கணக்கா ஒரு 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 5 minutes 10 minutes 15 நிமிஷம் அப்படி விளையாடினா பரவாயில்ல. இது வந்துட்டு என்னன்னு சொன்னா பெரிய ஒரு ஒரு மணித்தியாலக்கணக்கா விளையாடுறது, அதுல காசு போடுறது, பூயா எடுக்கணும்னு சொல்லி பப்ஜியில காசு ரீலோட் பண்றது, கம்ப்யூட்டர்ண்டா போன் அதெல்லாம் செய்து எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ அதெல்லாம் நாங்க என்ன செய்யப்படாது, ஓவரா டைம் வேஸ்ட் பண்ணப்படாது, நம்ம டைமையும் லைஃபையும் ஸ்பாயில் ஆக்கிடும். இதெல்லாம் நீங்களா பேசிட்டு the final sentence should have a lasting impression with a call to action, change of mind or shocking fact. கடைசி சென்டென்ஸ் பிள்ளைகள் தீர்மானத்தில் ஆக கடைசியா நாங்கள் எழுதுற வசனம் என்னண்டா அது வந்துகிட்டு ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷன், அதாவது நீண்ட காலம் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பதிவு, மனப்பதிவை ஏற்படுத்தணும் வாசகருக்கு, வாசிக்கிற ஆளுக்கு. ஓகே, ஸோ நீங்க சொல்லலாம் எப்படி சொன்னா, ஸோ நீங்க கன்க்ளூஷன்ல எப்படி சொல்லலாம், ஸோ we have to be vigilant கவனமா இருக்கிறேன் அல்லது careful in using computers so we can create a bright or intelligent generation in the world. and ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை தூர நோக்க வாசகருடைய மனதில் பதிகிற மாதிரி முடிக்கலாம். அடுத்து சொல்லலாம் with a call to action. so let us use computers with care. ஓகே, அப்ப நாங்க இனிமேல் கம்ப்யூட்டரை என்ன செய்வோம், கையாரோட யூஸ் பண்ணுவோம். அந்த கட்டுரையை வாசிச்சாங்கண்டா அவங்களுக்கு ஒரு மாற்றம் வர மாதிரி அல்லது சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ஓ ஷாக்கிங் ஃபேக்ட். மைண்டை சேஞ்ச் பண்ணணும். we have to change our mind. we should not waste our time and energy in playing computer games. இப்படி எல்லாம் சொல்லி முடிக்கலாம். அடுத்தது சொல்லியாங்க ஷாக்கிங் ஃபேக்ட். இதை பத்தி நீங்க அண்மையில உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் கூட்டாளிக்கோ தெரிஞ்சாக்களோ நடக்காட்டியும் நடந்த மாதிரி கற்பனை பண்ணி எழுதுங்க. யாரு பாத்துக்கிறீங்க, யாரு காண போறா, அது ஒரு விஷயம் இல்லை. இப்படி நீங்க அப்படித்தானுங்களா பக்கத்து வீட்டுல இப்படி ஒரு ஆள் இருந்தாரு, சுந்தரம் என்ற ஒரு ஆள் இருந்தார், அல்லது குமார் என்ற ஒரு ஆள் இருந்தார், இல்லாட்டி இப்படி ரஜினிகாந்த் என்ற ஒரு ஆள் பக்கத்துல இருந்தார். இவர் மகன் இப்படிதான் கூடிய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அவர் கண் வருத்தம் வந்து இப்ப அவர் பார்வையில இருந்து இருக்கிறார், அதனால கவனமா இருக்கிறோம். ஷாக்கிங் ஃபேக்ட் என்ன, கம்ப்யூட்டர் பார்த்து கண் பார்வையில போனா. ஸோ there's a neighbor I know personally, his son played computer games for a while, for a long time, and he finally ended up, or finally he actually faced a very big problem with his eyes, or finally he had issues with his eyesight.
கண் பார்வையில ஒரு பிரச்சனை வந்து. ஸோ வி ஹேவ் டு பி வெரி விஜிலண்ட், கடும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இப்படியான தலைப்பு கொரோனா வைரஸை பத்தி வந்து அதை பத்தின விழிப்புணர்வு, இப்ப வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மழை வெள்ளத்தை பத்தி வந்து அதை பத்தி, அப்ப அமெரிக்காவோட வைல்ட் ஃபயர் நடக்குது, உங்களோட நாட்டில் நடந்த என்ன செய்வீங்க, அதை பத்தி டிஃப்ரெண்டா வரலாம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியாவில் வைல்ட் ஃபயர் பரவி இப்போ கொஞ்சம் நூந்து விட்டு செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இப்படி வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்கலாம். நடைமுறை விஷயங்களை செய்யல கேட்கலாம் மூலவல்ல. ஓகே, யூஸ்வலா வர சில தலைப்புகளும் இருக்கு. ஸோ இதை நான் உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன். இப்ப பாருங்க பாப்போம். பாருங்களா, எஸ்ஸே ரைட்டிங் ஓப்பனிங். எப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு பாருங்க, ஆரம்பத்தை பாருங்க பாப்போம். It is often said that first opening இருக்குன்னு அடிக்கடி சொல்லப்படுகிறது என்னவென்றால் என்று ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது many people claim that, மக்கள் பலர் பேசுகிற என்னண்டா, அல்லது நிறைய பேர் சொல்லிக் கொள்ளுகிறாங்க என்னண்டா என்று ஸ்டார்ட் பண்ணலாம். in this day and age, இந்த நாளில், இந்த மாடர்ன் வேர்ல்டில், in this day and age, இந்த நாம் வாழும் இந்த காலத்தில். அப்ப நீங்க எப்படி எழுதலாம்? in this day and age computers play a major role in our life, in our day to day life. பாத்தீங்களா? அப்ப சும்மா கம்ப்யூட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. அடுத்து nowadays தற்காலங்களில். Nowadays computers are very important in our life. அழகா எழுதலாம் பிள்ளைகள், அழகா எழுதலாம். அடுத்தது these days, இந்த காலங்களிலே. எந்த கட்டுரை என்றாலும் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. நோமலா ஐ நோ, சும்மா ஐ எம் கோயிங் டு ரைட் என்றெல்லாம் எழுதாம இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க அட்ராக்டிவா. நான் வந்தீங்க is a hotly debated topic that often divides opinion. இது விவாத கட்டுரை வந்தா இது கொஞ்சம் ஏலவலுக்கும் பொருந்தும் இது. பட் நீங்க இதெல்லாம் விவாத கட்டுரை வந்து எடுக்கலாம். அதாவது என்ன, ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே வந்து எடுக்கலாம். அது நீங்க பெருசா யூஸ் பண்ணதை விட தேவையான யூஸ் பண்ணுங்க. திஸ் டாபிக் இஸ் ஹாட்லி டிபேட்டட், அதிகமாக விவாதத்துக்கு உள்ளாகிற ஒரு தலைப்பாகும். தட் ஆஃபன் டிவைட்ஸ் ஒபினியன், அது அடிக்கடி கருத்துக்களை வேறுபடுத்துகிறது என்று நீங்க சொல்லலாம். இட் கோஸ் வித்வுட் சேயிங் தட், நம்ம சொல்லாமலே நமக்கு தெரியும் கம்ப்யூட்டரோட முக்கியமான விஷயம் உண்டு. அப்படி கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்ஃபுல் டிவைஸ். அடுத்தது நீட்லெஸ் டு சே, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கம்ப்யூட்டர் உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயம், அல்லது கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு ஆபத்தான வைரஸ், நாங்கள் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. நீட்லெஸ் டு சே. அடுத்தது the following essay takes a look at both sides of the argument. இப்போ என்ன, நன்மை தீமையை பத்தி எழுதுச்சுன்னா இந்த எஸ்ஐல நான் ரெண்டையும் பத்தி கதைக்க போறேன்னு எழுதுறேன். அழகா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டார்டிங் இப்படி எப்பயாவது ஸ்டார்ட் பண்ணி எழுதிருக்கீங்களா ஒரு எஸ்ஏ? யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்ப இதெல்லாம் these are very useful starters. அடுத்தது பாருங்க, இன்ட்ரோடியூசிங் பாயிண்ட்ஸ். இப்ப இன்ட்ரோடியூசிங்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போறபடி, ஃபர்ஸ்ட்லி லெட் அஸ் டிஸ்கஸ் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அல்லது ஃபர்ஸ்ட்லி முதலாவது, அல்லது டு ஸ்டார்ட் வித். ப்ரொபோசிஷன் இன்னைக்கு டு, அதையும் நாங்க ஒரு வசனத்துல ஸ்டார்ட் யூஸ் பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித் these advantages of the computers. computers உடைய நன்மைகளை பத்தி நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், அதோட ஆரம்பிப்போம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாவற்றுக்கும் முதல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், முதலாக. செகண்ட்லி, அடுத்த வசனங்களை நீங்க என்ன செய்யலாம், ரெண்டாவதாக. இன்ட்ரோடியூசிங் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட்லி let us talk about let us discuss the psychological issues people the users feel or users face when using a computer. They have back pain and mental disorders and physical pains. Secondly, they also waste their energy and time with computers. Thirdly, and ஒவ்வொரு பந்திக்கு ஸ்டார்ட் லைன் போடலாம், அல்லது ஒரு பந்திக்குள்ள ரெண்டு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி போடலாம். thirdly மூன்றாவதாக, செகண்ட்லி என்ன இரண்டாவதாக, thirdly என்ன மூன்றாவதாக, லாஸ்ட்லி இறுதியாக, ஃபைனலி இறுதியாக, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுல கடைசி பாயிண்ட்டுக்கு நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். furthermore மேலும், furthermore using computers for a long time wastes our life. நீண்ட நேரமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவது
எமது வாழ்க்கையை வீணடிக்கிறது. இன் அடிஷன், இன்னும் மேலதிகமாக, வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் மோர் டாக்ட் அபவுட் இஸ், அதிகமாக பேசப்படுகிற விஷயம் என்னென்றா, அதிகமாக முக்கியமான விஷயம் என்னவென்றால் என்று சொல்றது. இதுல நீங்க எல்லாத்தையும் எடுக்கிறல்ல பிள்ளைகள். இப்ப நான் ஓப்பனிங்ல இருக்கிறதுல 1-2 மட்டும் அழகா கெச் பண்ணி அதை எழுதி அதுதான் ஃபைனல் எக்ஸாம்ல எழுதுங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் யோசிச்சுக்கிட்டு அங்க எக்ஸாம் ஹால்ல பேத்துட்டு ஐயோ என்ன இது ஓப்பனிங்ல வந்ததா இல்ல இன்ட்ரடியூசிங் பாயிண்ட்ஸ்ல வந்ததான்னு குழம்பப்படும். ஓப்பனிங்ல 1 எடுங்க, நவடேஸ் எடுங்க, அல்லது மெனி பீப்புள் கிளைம் தான். அழகா டிப்ஸ் இதை விட எப்படி நான் உங்களுக்கு பிள்ளைகள் கிளியரா சொல்லித்தரேன், சொல்லுங்க பாப்போம். அழகா எடுக்கலாம், அழகா எழுதலாம், கொஞ்சம் பொறுமையா ஆழமா இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போங்க டாபிக். ஓகே, அடுத்தது on top of that, எல்லாவற்றையும் விட மேலாக another point worth noting is, இன்னொரு பாயிண்ட் நாம நோட் பண்றதுக்கு பெருமதியானது என்னவென்றால், அடுத்தது another factor to consider is, நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு காரணம், இன்னொரு விஷயம் என்னவென்றால் என்றெல்லாம் என்ன செய்து கொள்ள இப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது 2-3 பாடமாக்கி வச்சுக்கிறேன். thirdly lastly in addition, மேலும் இந்த இதான் உங்களுக்கு மார்க்ஸை கூட்டி தாரது. நீங்க எழுதுற விஷயம் கலசாகும் என்று சொன்ன கலசாகணும், கலர்ஃபுல் அடிக்கணும். பேப்பர் பார்க்கிறாள், நல்லா யோசிங்க, பேப்பர் கரெக்ஷன்ல பேப்பர் பார்க்கிற பேப்பர் மார்க்கிங் வர டீச்சர்ஸ் ஓ லெக்சரர்ஸ் ஓ சூப்பர்வைசர்ஸ், தே செக் யோர் பேப்பர்ஸ் இன் டைம். அவங்களோட பேப்பரை பார்க்கணும், பேப்பர் பார்க்கத்தான் அவங்களுக்கு சேலரி, அந்த ஒரு அமௌண்ட் ஒன்றும் கிடைக்கும். நீங்க பேப்பரை போட்டு குழப்பி அடிச்சு வச்சா அந்த அதை டக்கனை குயிக்க விட்டுட்டு என்ன இது 10க்கு 2 போடுவோம்னுட்டு அடுத்த பேப்பர் வாங்க போவாங்க. பட்டிமி அவங்கள கஷ்டப்படுத்தப்படும். பார்த்தாலே ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட்லி இன் அடிஷன் அழகா இந்த பிள்ளை எழுதிருக்கி, அப்ப இந்த பிள்ளை நல்லா தான் எழுதிருக்க மாட்டோம், அழகா கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க மார்க்ஸ் எடிஷனா போடுவாங்க. ஸ்ட்ரக்சருக்கு, அழகான அமைப்புக்கு, ஷேப்புக்கு, உங்களோட ஃபார்மேட்டுக்கு there are மார்க்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது presenting ideas and giving examples. உதாரணங்களை தார எப்படி, உதாரணங்களை கொடுக்க எப்படி சொல்லணும். when it comes to noun, gerund. when it comes to and போட்டு பேர் சொல்ல யூஸ் பண்ணணும். when it comes to computers அல்லது when it comes to using computers, gerund என்றா ing form, gerund என்றா தொழிற்பெயர் ing form யூஸ் பண்ணுதல். ஓகே, அடுத்து பாருங்க, according to experts. இதெல்லாம் நாங்களா சொல்லலாம், பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்களுக்கு கருத்துப்படி in terms of and போட்டு கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தா ஓகே, கம்ப்யூட்டர்ஸை நாங்கள் பார்த்தோம் என்றால், அல்லது நீண்ட நேரம் in terms of wasting computers, it kills a lot of energy and time கொலை செய்தனா வேஸ்ட் கடுமையா சுரண்டி எடுக்குது. அடுத்து ரிசர்ச் ஹேஸ் ஃபவுண்ட் தட், ஆய்வு கண்டுபிடித்திருக்கிறது. நாட் ஓன்லி பட் ஆல்சோ, இது அடிக்கடி வெளிப்படும் மாணவர் பிள்ளைகள். நாட் ஓன்லி இஸ் கம்ப்யூட்டர் குட் பட் ஆல்சோ பேட் சம்டைம்ஸ், இப்படி சொல்லலாம். தேர் ஆர் தோஸ் ஹூ ஆர்கியூ தட். அப்ப இதை பத்தி பேசுறாக்கள், இதை ஆர்கியூ பண்றாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தவரை, வித் ரெஸ்பெக்ட் டு getting information, இதுக்கும் gerund அல்லது நான் யூஸ் பண்ணணும். gerundனா தொழிற்பெயர்மா, என்னன்னு சொன்னம்மா, இப்ப walk என்றா நட, walking என்றா நடத்தல். இப்ப நீங்க படத்துல சொல்லுவாங்களே, smoking is injurious to health, smoking என்றா அந்த அங்க வாரது ஒரு gerund, புகைத்தல் உடல் நலத்துக்கு கேடாகும். அப்ப இந்த எழுதுதல், போதல், வருதல், நல்ல உணவை உண்ணுதல் அப்படி சொல்ற எப்படி இங்கிலீஷ்ல eating healthy food is good, walking is a good exercise. அந்த தல்லண்டு வார அல்லண்டு வார அந்த ing ஃபார்ம்ல வரதான் gerund, தொழிற்பெயர் செய்கின்றது. studying படித்தல், நாங்க படிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்றோம் தானே, I am studying, அதே சும்மா studying is good, studying early morning is a good habit, அதிகாலையில் படித்தல் சிறந்த பழக்கமாகும். அப்படி gerundனா ing வார. அடுத்தது these are those who argue that for instance என்றால் உதாரணமாக, for example என்றாலும் உதாரணமாக, such as என்றா உதாரணங்கள். அடுத்தது expressing result and reasons எப்படி ரிசல்ட் எப்படி சொல்லுவீங்க, இது முடிவாக as a result. இப்ப நீங்க நிறைய நேரம் கம்ப்யூட்டர்ஸ் நாங்க யூஸ் பண்ணீங்கன்னா as a result, இதுக்கு முடிவாக as a result of using computers for a long time, அது
மற்றது ஹேஸ் லெட் டு இதை நோக்கி இதுக்கு லீட் பண்ணி செல்லுது, இதை நோக்கி செல்லுகிறது. உதாரணமாக பிளேயிங் கம்ப்யூட்டர்ஸ் ஹேஸ் லெட் டு அ பேட் லைஃப் span or bad life cycle among children and teenagers. சரியா? எல்லாரும் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறது இளைஞர்களையும் பிள்ளைகளையும் என்ன ஒரு பேட் ஹேபிட்ஸுக்கு கொண்டு போயிருக்கு. ரிசல்டட் இன் அதில் முடிவாகி இருக்கிறது. அது கடைசியில இதுல போய் முடியுமுங்கிற இதுல கூடுதலா கஷ்டம் அதை தொட தேவையில்லை. கான்சிக்வென்ட்லி அதன் விளைவாக, therefore அதன் காரணமாக, on account of அது அதன் விளைவாக, on account of bad on account of wasting time வேஸ்ட் பண்ணதன் காரணமாக, due to அதன் காரணமாக, one reason behind this is இதன் பின்னால் இருக்கிற காரணம் என்னவென்றால், இதுல பிள்ளைகள் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொட்டிருக்கேன். தேவையான 1 2 எத்தனை பிள்ளைகள்? 1 இல்லாட்டி 2 நீங்க பாடமாக வச்சுக்கோங்க. அடுத்தது கண்ட்ராஸ்டிங் என்றா 2 விஷயத்துக்கு என்ன கண்ட்ராஸ்டன்ஸ், 2 விஷயத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்றது. சரியா? வித்தியாசம் சொல்றோம். ஆல்தோ இருந்தும் கூட, ஆல்தோண்டா இருந்தும் கூட, சப்ஜெக்ட் ஓகே. அடுத்தது டிஸ்பைட் இருந்தும் கூட, டிஸ்பைட் ஜெரன் எப்படி சொல்லணும்? Despite using computers for good things, it also has bad effects in our life. சரியா? நல்ல விஷயங்களுக்கு நாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதா இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் கூட இருக்கீங்கிறத நாங்க அதுல சொல்றது. டிஸ்பைட் என்றா இருந்தும் கூட, despite the fact that இது உண்மையாக இருந்தாலும், and on the other hand என்றா இன்னொரு பக்கம் பார்த்தா, சோ நாங்க 2க்கு கண்ட்ராஸ்ட். இப்ப நன்மையை செல்லும் போது நன்மையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு on the other hand there are bad effects on computers. என்ன நாங்க மத்த பக்கம் பார்த்தா கெட்ட விளைவுகள், தீய விளைவுகளும் இருக்கின்றது. on the other hand அல்லது in other words, however எது இப்படி இருந்தாலும் இப்படியும் இருக்கேன்னு சொல்ற இடத்துல. சரியா? nevertheless இருந்தாலும், even so இருந்தாலும் கூட 2 எதிர்மறையான எதிர்கருத்துள்ள டாபிக்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களும் இதை யூஸ் பண்ணணும். அடுத்தது கன்க்ளூடிங். கன்க்ளூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ற? கடைசி பந்திய டு சம் அப் மொத்தமா சொல்லணும்டா என்ற அர்த்தம். இன் கன்க்ளூஷன் முடிவாக, இன் கன்க்ளூஷன் முடிவாக, ஆல் திங்ஸ் கன்சிடர்ட்னா இதுவரைக்கும் நாங்க சொன்ன எல்லா விஷயங்களும் கருத்தில் கொண்டு இப்படி எல்லாம் இருக்கு. அது டேக்கிங் எவ்ரிதிங் இன்டு கன்சிடரேஷன், இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பற்றி பார்க்கும் போது, weighing up both sides of the argument, இந்த ஆர்குமெண்ட்ல 2 சைடையும் பார்க்கும்போது, நிறுத்து பார்க்கும்போது, on the whole மொத்தமாக, by and large சுருக்கமாக, in general பொதுவாக, இதெல்லாம் கடைசி பந்திய நீங்க ஆரம்பிக்க வேண்டிய phrases. ஓகே, கன்க்ளூஷன். அடுத்தது as far as I am concerned, என்னை பொறுத்தளவுல நான் நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் பாவிக்கிறது கெட்ட விஷயம் இல்லை. பட் we have to use it with limited amount of time. நாங்க குறிப்பிட்ட டைமுக்கு யூஸ் பண்ணலாம். From my point of view, என்ன பொறுத்தவரை எந்த கருத்துப்படி, from my point of view, using computers at night is not good for health. எந்த பாயிண்ட் படி என்னதான் இருந்தாலும் நைட்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது நல்லதில்லை. In my opinion, இதை மட்டும் பாடமாக்கிங்க. opinion ஈஸி, என்ற கருத்துப்படி. அடுத்து my own view on the matter is, என்ற சொந்த கருத்து இந்த விஷயத்துல என்னன்னா 2 இடையில நீங்க கொடுக்கலாம். ஆனா கன்க்ளூடிங்கிறது கடைசியா வரும். இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செல்ல தர இருந்த விஷயம்.